வணக்கம் நேர்களே. 2 நாட்களாக இருந்த ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் மார்க்கெட் ஒரு சரிவை சந்திச்சது. 175 புள்ளிகள் கிட்டத்தட்ட குறைந்து 24,826.20 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1107, டிக்ளைன்ஸ் 1385. ஸோ மார்க்கெட்டில் அதுமாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா இன்னைக்கு அது ஒரு ஸ்லைட்லி ஹையர் அப்னு சொல்லலாம். 0.1% and 0.15%. ஸோ இது டிஃபையிங் த ஓவரால் வீக் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃப்ரண்ட் லைன் விழுந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் நின்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது. மறுபுறம் நேற்றுக்கு ஏறினது இல்லையா, எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்த துறைகள்னு சொல்லலாம். அதுமாரி கரன்சி மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு வீக்னஸை பார்க்க முடிஞ்சது. இந்தியாவுடைய ருப்பி டிப்ரிஷியேட்டட் பை 0.3%, செட்டிலிங் அரௌண்ட் 85.33 against US டாலர். மெயினாக ஸ்ட்ராங்கர் greenback globally and higher month and dollar demand from importers. அதுமாரி அதர் ஏஷியன் கரன்சிஸும் வீக்கனாக இருக்கிறதுனால ப்ராடர் ரிஸ்க் ஆஃப் என்வரன்மெண்ட்டில் நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருப்பது இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சலுகைகள் மற்றும் சில புதிய சான்றிதழ்கள்லாம் வந்திருக்கு புது வியாபாரங்கள் பண்ணுவதற்கு. ஸோ அதனால் அதில் ஒரு மொமெண்டம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. தென் இண்டூசின் பேங்க், ட்ரெண்ட், சன் ஃபார்மா, அதானி போர்ட், நெஸ்லேல பார்த்தீங்கன்னா எல்ஐசிஎஸ் இன்க்ரீஸ் த ஸ்டேக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாக்டர் ரெட்டி, எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் அல்ட்ராடெக், ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், கிராசிம், என்டிபிசி, எம்என்டம், ஹெச்எல் டெக், பஜாஜ் ஃபின்சர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மேலும் இன்னைக்கு ஒரு டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸில் லைக் இண்டூசன் பேங்க், சன் ஃபார்மா, அதானி போர்ட்ஸ் இது மூணு ஒரு கிட்டத்தட்ட 0.78 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏறிக்கிறது குறிப்பிடத்தக்கது. 364 and 2.14 பாயிண்ட்ஸ். அதுமாரி வீழ்ச்சி அடைந்ததில் ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி எல்லாம் 25 பாயிண்ட் கிட்டத்தட்ட. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 17 பாயிண்ட் மார்க்கெட்டை இறக்கினதற்கு முக்கிய ஒரு காரணம் சொல்லலாம். அதுபோல் என்எஸ்சி லிஸ்டடில் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 42 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 13 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணினது 101 பங்குகள், 51 பங்குகள் லோவர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 911 ரூபாய் குறைந்து 95,026, வெள்ளி 1,144 ரூபாய் குறைந்து 96,859, குரூட் ஆயில் 9 ரூபாய் அதிகரித்து 5,264 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக இந்தியாவுடைய ஜூன் ரெயின்ஃபால் இருக்கு இல்லையா, அது எபோவ் நார்மலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் வால்யூம் ஸ்டாக்ஸில் பார்க்கும் பொழுது டெல்டா மேனுஃபேக்சரிங் லிமிடெட் டுடே 57 டைம்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் 20% அதிகரித்து 96.62 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் இன்டர் குளோப் அவியேஷன் அதுவும் இன்னைக்கு 29 டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஒரு 2% விழுந்திருக்கு. இதுமாரி பேயர் காப் சைன்ஸ் இன்னைக்கு வால்யூம் 20 டைம் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் கிட்டத்தட்ட 12% அதிகரித்து 5,734 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இவையெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட்ஸ் டுடே இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் நண்பர்களே, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி, ஏன் இன்னைக்கு மார்க்கெட் விழுந்தது, அதுவும் இவ்வளோ பெருசாக விழுந்ததற்கு காரணம் ஏன்னா நேற்றைய தினம் ப்ரீ ஓப்பனிங்கில் டோஜோன்ஸ் பெருசாக காமிச்சது அப்படிங்கிற மாதிரி. மெயினாக ஒரு 4-5 விஷயங்கள் நாம் இன்றைய தினம் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஒரு அமிட் வீக் குளோபல் கியூஸ்னால இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. அடுத்தது லேக் ஆஃப்
ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் இந்த மார்க்கெட்டில் இல்லை. மூன்றாவது பார்த்தோன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ளோ வந்து ஒரு டிண்டுல் ஆகுது. ஸோ ரெகுலராக இல்லை, கன்சிஸ்டன்ஸாக வந்து 15 நாளில் வந்த மாதிரி லாஸ்ட் வீக்கில் வரலை. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்தது பார்த்தோன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, திருப்பி எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரம்ப் ட்ராமா 2025 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் அந்த ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ட்ராமா ஆன் அ டெய்லி பேசிஸ். அதற்கு தகுந்தாற்போல் உலகம் பூரா உள்ள சந்தைகள் வந்து டான்ஸ் ஆடுது. அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வேல்யூவேஷன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ அதனால நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் தட் 1 year PE ரேஷியோ. ஸோ அதனால் வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆனதுனால லார்ஜ் கேப்பில் செல்லிங் வருது அப்படிங்கிற விஷயமும் நாம் பார்க்க வேண்டும். அதேமாரி மெயினாக இந்த மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் பார்த்தீங்கன்னாக்கா அவுட் பர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கு. மெயினாக அந்த Q4 ரிசல்ட்ஸ்னால அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரீட்டைல் மணி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஏர்னிங் ரிவைவலை வச்சு உள்ளுக்குள்ளே பணம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மிட் அண்ட் ஸ்மாலில் ஸ்டாக் செலக்டிவ் மொமெண்டம் அடுத்த ஒரு 2 மாதத்திற்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நான் வந்து ஐபிஓ பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து ஒரு 3 ஐபிஓங்க. ஒன்று வந்து ப்ரோஸ்ட்ராம் இன்ஃபோ சிஸ்டம் அப்படிங்கிற ஐபிஓ. இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓப்பன் ஆனோடனே ஒரு டைம் ஓடி போச்சு. ஸோ இது கிரே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க லீலா ஹோட்டலும் கிரே மார்க்கெட்டில் 12 ரூபா இருக்குது மேலே. பட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு புஷ் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து ஏஜிஸ் ஓபேக், அதுவும் பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் 10 ரூபா இருக்குது. இதுக்கும் புஷ் தேவைன்றிருக்கு. இது 3ல் இந்த ப்ரோஸ்ட்ராம் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்குது. நன்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனால் கூட ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். தென் அடுத்தது பார்த்தோம்னா இந்த குவார்ட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் திஸ் இயர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்ட்டர் ஃபார் பிரைமரி மார்க்கெட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஏப்ரல், மே, ஜூன் அடுத்த மாதம் வரலையும் ஐபிஓனுடைய விழா காலமாக தினந்தோறும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா சிஞ்சன், டிஎல்எஃப் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது 3லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தோன்னா 24,956 ஒரு 45 புள்ளிகள் குறைஞ்சி ஓப்பன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்லைட்டாக மேலே போயிட்டு ஒரு கீழே தான் நின்றுதுன்னு சொல்லலாம். ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ் ட்ரிகர் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 25,062 நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது. ஒரு 2:30 மணிக்கு இட் டச் டுடேஸ் லோ 24,704. இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட மோர் தென் வந்து ஒரு 350 புள்ளிகள் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை சந்திச்சதுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த வாலட்டிலிட்டியை விட்னஸ் பண்ணினதில் இந்த 2 நாளுடைய ஏற்றத்தை தடுத்து கீழே இறங்கியிருக்கு இல்லையா. இப்போ வந்து நிஃப்டி வந்து ஒரு ஃபெயில் டு கிராஸ் ஓவர் இந்த 25,000ன்னு சொல்லலாம். 25,000ல் செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ அதனால் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ட்ரிகர்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் இந்த விஷயம் நடக்கிறது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் லெக் ஆஃப் ட்ரிகர் வரும்பொழுது அந்த 25,000 சர்பாஸ் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். டில் சச் டைம் இந்த லெவலில் வந்து எவ்ரி ஃபால் பை அண்ட் செல் வில் பி த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 1 கோடி வால்யூம் நடந்துள்ளது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னாக்க ஆவரேஜ் வால்யூம் நடந்திருப்பதை பார்க்க முடிஞ்சது. நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.